26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருமுருகாற்றுப்படை. அப்ப கண்ணெதிர்க்க நக்கீரர் கொடுத்த ஒரு பாடல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட ஒரு பாடல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பாடலும் அந்த பாடலில் யாரை தலைவனாக கொண்டாடினார்களோ அந்த தலைவனுடைய புகழும் இன்னைக்கும் மங்காம இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல போற ஒரு 2 விஷயம் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருந்தது. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த அருளாளர்களை ஆட்கொண்டாரோ, சம்பந்தராகட்டும், நாவுக்கரசராகட்டும், மாணிக்கவாசகர் அப்படியே குருவா வந்து ஆட்கொண்டார். அப்படியே கூட்டிட்டு போயிடலாமே கைலாயத்துக்கு, இந்த முருகலோகத்திற்கு கூட்டிட்டு போயிடலாமே. கூட்டிட்டு போல கொஞ்ச காலம் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அடியார்களை இங்க விற்கிறாங்க. எதனாலனா, குரு தோஷம் நீங்கணும்னா அதுக்கும் யாருன்னா திருச்செந்தூர் முருகன். செவ்வாய் தோஷமா, அங்க நம்முடைய வைத்தீஸ்வரர் கோயில் செல்வமுத்துக்குமார சுவாமி. இப்படி எந்த விதமான தோஷங்கள், வீடு இருக்கா, அது இருக்கா, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தால திருமணம் அப்படின்றது நம்ம வீட்டுல தள்ளி போயிட்டே இருக்கா, அப்ப நீங்க பாட வேண்டிய இந்த ஒரு திருப்புகழ். இதுல சொல்றாரு, இங்க இருக்கிற வரை இக சுகங்கள், அதுக்கப்புறம் பரசுகங்கள்ன்ற முக்தி இன்பம் வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் பாடலாம். ரொம்ப சின்ன திருப்புகள். திருப்புகள்னு பார்க்கும்பொழுது வார்த்தைகள் கடினமா இருக்கும். அருணகிரியார் கிட்ட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாள், இது மாதிரிலாம் டங் ட்விஸ்டிங்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான வார்த்தையால நிறைய பேர் படிக்கணும்னு சுவாமிகள் கொடுத்த இந்த ஒரு திருப்புகழ். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். இந்த முறை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நம்மளாம் அடியார்கள்னு யாரால கூடினோம்? முருகப்பெருமானால தானே. அப்படி முருக வள்ளல், முருக கடவுளை போற்றும் விதமாக இன்னைக்கு தேவையான ஒரு திருப்புகழோட வந்திருக்கேன். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வகையான பக்தி இலக்கியங்களில் ரொம்ப 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 பழமையான பக்தி அற்புத பாமாலைனா நம்ம கிட்ட இருக்கிறது திருமுருகாற்றுப்படை. அதுக்கு முந்தைய சிவபெருமான் பாடல்கள் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப காலத்தால் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொன்மையான ஒரு அற்புத தொகுப்பு தான் திருமுருகாற்றுப்படை. அப்போ கண்ணெதிர்க்க நக்கீரர் கொடுத்த ஒரு பாடல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட ஒரு பாடல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பாடலும் அந்த பாடலில் யாரை தலைவனாக கொண்டாடினார்களோ அந்த தலைவனுடைய புகழும் இன்னைக்கும் மங்காம இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற ஒரு 2 விஷயம் அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருந்தது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000 வருஷத்தில் முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்டையும் எதுக்கோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பயம் இருந்துதான். சேர சோழ பாண்டியர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர் பயமாக இருந்திருக்கலாம், இல்லை விலங்குகள், பகைவர்கள், ஆயுதங்கள், இல்லை பாம்புலாம் வந்துடும் அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைகள் எதுவும் பண்ணிடக்கூடாதே, ஏதோ ஒரு விதமான பயம் அவரவர்களுக்கு அவரவர்கள் வயதிற்கு ஏற்றவாறு அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்தது. இன்றைக்கும் பயம் இருக்கா? இன்றைக்கும் இருக்குது. பயத்தின் காரணம் தானே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றதே. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நல்லா ஆகிடணும் நம்ம குடும்பம், எனக்கு மரண பயமாக இருக்குது, இல்லை நோயை பற்றி பயமாக இருக்குது, இல்லை இங்கே போகும்பொழுது பாதுகாப்பு குறித்து பயமாக இருக்குது, அந்த நாட்டில் போர் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, நான் இந்த நாட்டில் இருக்கேன், இந்த நாட்டில் போருக்கான அறிகுறி இருக்குது, மறுபடியும் என்னுடைய தாயகம் திரும்புவேனான்னு பயமாக இருக்குது, பொண்ணை நினச்சி பயமாக இருக்குது, குழந்தை படிப்பை நினச்சி பயமாக இருக்குது, வேலை கிடைக்குமான்னு பயமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு பயமாக இருக்குது, வேலையே கிடைக்கல, பதவி உயர்வு ரொம்ப வருஷமாக கிடைக்கல பயமாக இருக்குது, கேஸ் ஜெயிச்சிருவோமான்னு பயமாக இருக்குது. இது ஏதோ ஒரு பயம் நமக்கு இருக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு விதமான பயம், இன்றைக்கும் அதே பயம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் முருகனுடைய கருணை இருந்தது, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய கருணை கோயில் தோறும் இருக்கிறது. நினச்சா போய் திருச்செந்தூரில் பார்த்துட முடியுமா? அவன் அருள் இல்லாமல் போக முடியுமா? அவனை தான் தரிசிக்க முடியுமா? முருகனுடைய அருள், திருச்செந்தூர் அருள் இருந்தால் தலைமை பதவி கூட கிடைக்கும்ன்றதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துன்னு தானே இருக்கும். அதனால் முருகனுடைய அருள் சற்றும் குறையவில்லை, அதுதான் சத்தியம். அப்போ 2 விஷயமும் இருக்குது. பயமும் ரொம்ப காலமாக இருக்குது, அவனுடைய அருளும் ரொம்ப காலமாக இருக்குது. அப்போ எல்லாவற்றிற்குமான தீர்வாக அந்தந்த சமயத்தில் ஒரு அருளாளர்கள் வந்து
நீங்கள் முருகனை பிடிச்சிக்கோங்க, இதை பாடுங்க, இந்த பயம் போயிடும், யம பயம் போகும், இந்த பயம் போகும், இந்த விஷயம் கிடைக்கும், இந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றத நமக்கு அருளாளர்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அருணகிரியார் அப்படின்னு வரும்பொழுது அருணகிரியாருடைய வாழ்க்கை சரித்திரம்லாம் வர வர முருக பக்தர்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா தெரியுது. செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்து உயிரையே மாய்த்து கொள்ளலாம்னு அருணை கோபுரத்திலிருந்து விழும்பொழுது முருகனால் ஆட்கொள்ளப்பட்டவர். சரி, முருக தரிசனம் கிடச்சிடுச்சு. சும்மா இருன்னு சொன்னார். 12 வருஷம் சும்மா இருந்து மனமும் உடலும் தூய்மையாயிற்று. அதுக்கப்புறம் சுவாமி உடனே முக்தி கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் எந்தெந்த அருளாளர்களை ஆட்கொண்டாரோ, சம்பந்தராகட்டும், நாவுக்கரசராகட்டும், மாணிக்கவாசகர் அப்படியே குருவாக வந்து ஆட்கொண்டார். அப்படியே கூட்டின்னு போயிடலாமே கைலாயத்துக்கு, இந்த முருகலோகத்திற்கு கூட்டிகிட்டு போயிடலாமே. கூட்டிகிட்டு போல கொஞ்ச காலம் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அடியார்களை இங்கே விற்கிறாங்க. எதனாலனா அவங்களுக்கு தரிசனம் கிடச்சிருச்சு. சுவாமி தரிசனத்துக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அருள் பெற்றவர்கள் சொன்ன விஷயத்தை உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கணும்னு விட்டு வைக்கிறாங்க. அப்படி பல பாடல்களை நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அருணை கவி, அருணகிரிநாதர், கருணைக்கு அருணகிரி அவர் கொடுத்துருக்கார். அதில் இன்னைக்கு நான் ஒரு பாடல் சொல்ல போகிறேன். அது என்ன? யார் வீட்டிலலாம் திருமணம் தள்ளி போகுதோ, செவ்வாதோஷம் சொல்லிட்டா செவ்வாய்க்கெல்லாம் அதிபதியே நம்ம முருகன் தான். குரு தோஷம், குரு பார்வை இல்லை, குரு தோஷம் நீங்கணும்னா அதுக்கும் யாருன்னா திருச்செந்தூர் முருகன். செவ்வாய் தோஷமா அங்கே நம்முடைய வைத்தீஸ்வரர் கோயில் செல்வமுத்துக்குமார சுவாமி. இப்படி எந்த விதமான தோஷங்கள் என்றாலும் முருகனை பற்றி கொள்ளலாம். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய். அப்போ நவகிரகங்களால் ஏதாவது தோஷம் இருக்கலாம். சனி தோஷம் இருக்கலாம், ராகு கேது பெயர்ச்சியில் ஏதாவது சில கட்டங்களில் இருக்கலாம், களத்திர தோஷத்தில் பிரச்சனைன்னு இருக்கலாம். இப்படிலாம் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வரனே அமையாது. ஒரு காலத்தில் பெண்ணை வச்சுண்டு பையன்களுக்காக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் நல்ல வரன் கிடைக்கணும் தேடின காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. ஆணை பெற்றவர்கள் பெண்ணை தேடி பெண் பார்க்கும் படலம் அப்படின்றதுக்காக ரொம்பவே அவங்க ஒரு இடமா நல்ல பெண் வேண்டும் என்று இருக்கின்றார்கள். இதுக்கான காரணம் ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா, விகிதங்கள், ஆண் பெண் எண்ணிக்கை அதுவாக இருக்கலாம். இல்லை பெண்கள் வந்து முன்பை விட அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், எந்த காரணம் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கோ அல்லது மகனுக்கோ நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு திருமணத்தில் இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான பிரச்சனை, இல்லை தள்ளி போயிட்டே இருக்கு, எல்லாம் அமைஞ்சிருக்கு ஆனால் வரவே மாட்டேங்குது ஒரு வரன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்க, அதுக்கான பரிகாரம் அதெல்லாம் உங்கள் நம்பிக்கை. கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையை நான் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு 3 மாதம் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன், இந்த திருப்புகழை சொல்லுங்கள். 2-3 திருப்புகழே சொல்லலாம். திருச்செந்தூரில் பாடப்பட்ட விரல்மாறன்ற திருப்புகழை எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது நான் அருணகிரியார் அருள் செய்த பொது திருப்புகழ் ஒன்றை சொல்ல போகின்றேன். இந்த திருப்புகழை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் மாத்திரை சாப்பிடணும், அதனால் அந்த பெண்ணோ இல்லை அந்த மகனோ அவங்க சொன்னால் ரொம்ப சிறப்பு. இல்லை அவங்களுக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு சொல்லணும்னு தோணலைன்னா வீட்டில் இருக்கிற அம்மாவோ அப்பாவோ யார் அவங்களுக்கான ஒரு வரன் பார்க்குறீங்களோ, சில சமயம் ஏழ்மை நிலையாக இருக்கலாம் அல்லது ரொம்ப நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு இடம் பார்ப்போம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட வீடு இருக்கா அது இருக்கா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணம் அப்படின்றது நம்ம வீட்டில் தள்ளி போயிட்டே இருக்கா, அப்போ நீங்கள் பாட வேண்டிய இந்த ஒரு திருப்புகழ். இதில் சொல்கிறாரு, மயில் மீது அப்படியே நீல வானம் மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான மயில் மீது வரக்கூடிய முருகப்பெருமானே உன்னை கண்டு வேண்டுகின்றேன். உன்னை பார்த்து நான் வேண்டும் பொழுது உன்னுடைய கழுத்தில் இருக்கு இல்லையா தார், ஆண்கள் அணிவது தார், பெண்கள் அணிவது மாலை. தார்னா இப்படி இருக்கும், 2 பக்கமும் ஜாயிண்ட்டாகவே இருக்காது, அதுக்கு பேர் தார். அந்த காலத்தில் ஆண்கள் தார் அணிவார்கள், இப்படி கனெக்டாக இருக்குல்ல அதுக்கு பேர் மாலை. பெண்கள் தான் மாலை அணிவாங்க. அப்போ முருகன் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீரமாக மாப்பிள்ளை மாதிரி இருக்கார் இல்லையா, அழகன் முருகன், அவர் தார் அணிந்து கொண்டு இருப்பாராம். அதனால் உன்னுடைய தாரை எனக்கு கொடு. ஆணாக இருந்தால் முருகன் தாரை கொடுத்துட்டார்னா மணமகனாக ஆயிடுவார்.
பெண்ணாக இருந்தால் முருகன் கிட்ட தார் கேட்டால் அது அப்படியே வரும்பொழுது மாலையாக கழுத்தில் விழுந்துடும். அப்போ முருகா உன் கழுத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாலை என் கழுத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான பாடல். வீட்டில் இருக்கிறவங்க முருகா உன் கழுத்தில் மாலை இருக்கே, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு அந்த ஒரு மாலை திருமணம் நடக்காதா அப்படின்ற உள்ள முருகி பக்தியோடு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டிலும் கெட்டி மேள சத்தம் கேட்டுவிடும். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் என்று மார்த்தட்டும் பெருமாளாக முருகன் சொல்லுவான். நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு தெரியாதா, நான் பண்ணதெல்லாம் இதை தான், நான் கட்டினது தான் இந்த வீடு, நான் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு நான்றோம் இல்லையா? அந்த நான் செய்வதற்கு காரணமே பரம்பொருள். அப்போ நான் சொல்லக்கூடிய மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஒரு லட்சணம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, உன்னுடைய கழுத்தில் இருக்கும் மாலை இங்கே வரணும். சரிங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து நல்லபடியாக வாழறோம். அப்போ உங்களை மாதிரி ஒரு சிறந்தவர்கள் கிடையாது. அப்போ எங்களுக்கு இந்த திருப்புகழ் என்ன செய்யும்? உண்மையான திருமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் நிறைவாக உயிரை விட்டு பிரச்சனை இல்லாமல், சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சன்னதி முறையில் சொல்வார், நொந்து மனம் வாடாமல், அப்படியே பாயில் கிடவாமல், நொந்து மனம் வாடாமல். கூட இருக்கிறவங்கன்னா எப்போ போவாங்கன்னு தெரியல, இழுத்துன்னு இருக்காங்க, இந்த வார்த்தை நமக்கு காதில் விழுந்தா அதை விட ஒரு வலி இருக்குமானா கிடையாது. அப்படி நொந்து மனம் வாடாமல் ஒரு நல்ல இறப்பு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆத்மா சுவாமியோட கலக்கணும். இந்த மாதிரி ஒரு சங்கமமாதே, இந்த ஜீவாத்மா அப்படியே சுவாமி கிட்ட பரமாத்மாவோட சேருகின்ற இந்த சங்கமம் தான் உண்மையான திருமணம். அதனால் வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்து இங்கே இருக்கிற வரை இக சுகங்கள், அதுக்கப்புறம் பரசுகங்கள்ன்ற முக்தி இன்பம் வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் பாடலாம். ரொம்ப சின்ன திருப்புகள்னு பார்க்கும்பொழுது வார்த்தைகள் கடினமாக இருக்கும். அருணகிரியார்கிட்ட தமிழ் கற்றுக்கணும். அப்படியே ஒரு முத்தைத்தருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டங் ட்விஸ்டிங்காக போகும். நட்பற்ற உணரை வெட்டி பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவலை பெருமாள், இது மாதிரிலாம் டங் ட்விஸ்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான வார்த்தையால் நிறைய பேர் படிக்கணும்னு சுவாமிகள் கொடுத்த இந்த ஒரு திருப்புகழ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மேலச்சத்தத்தை கேட்கும். நம்பிக்கையோடு 3 மாதம் சொல்லுங்கள். அந்த பாடலை ஒரு எளிமையான ராகத்தில் சொல்கிறேன், முடிந்தவர்கள் ராகத்தோட பாடுங்க. இல்லைங்க பெருசாக பாட வராது, பரவாயில்ல பாடுங்க. ஏன்னா பாடும் பொழுது யாருன்னு சுவாமி உடனே பார்ப்பாராம். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் சொன்னதுனால பாடும் பொழுது அப்படி பார்த்துருவாராம். இன்னொன்று, இப்போ நம்ம வீட்டு ஒரு 3 வயசு குழந்தை பெரிய சினிமாக்காரர், பெரிய கதாநாயகன், அவருடைய பாட்டு சினிமா பாட்டை பாடுதுன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பாடகர் மாதிரியே இது பாடலையே அப்படியா கேட்போம். அச்சோ ரொம்ப அழகாக நம்ம வீட்டு பாப்பா இந்த பாடலை பாடுது பார் அப்படின்னு தானே ரசிப்போம். அது மாதிரி அருணகிரியோட திருப்புகழை பாடும் பொழுது முருகன் யார் இந்த குழந்தை, அருணகிரி கொடுத்த திருப்புகழை எவ்வளோ அழகாக பாடுது பாருன்னு நம்மளையும் குழந்தை மாதிரி அப்பன் முருகன் பார்ப்பான் அப்படின்றது தான் உண்மை. அதனால் வாயார பாடுங்கள். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். இது பொது திருப்புகழ், சில தலங்களுக்குன்னு பாடுவார். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த திருப்புகழ் பொதுவாக சுவாமிகள் பாடியது, அனைவரும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய அற்புத திருப்புகழ். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. எவ்வளோ அழகான வரிகள். மார்த்தங்கு மாலையே எனக்கு கொடு, அந்த தாரை தந்து அருள்வோனே. அதனால் அருள் செய்ய முருகப்பெருமான் கருணையோடு பல்லாயிரம் ஆண்டுகளாக எவ்வளோ காலத்திலிருந்து அவன் வந்தான் தெரியாது. ஆனால் மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து கருணைக்கூர் முகங்கள் 6 கொண்டு நம்மை காக்கின்றான். அதனால் திருப்புகழை பாடி வாய்மணக்க திருப்புகழால் நன்மைகள் பெறுவோம். இந்த ஒரு திருப்புகழ் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால் ஒரு 3 மாதம் நம்பிக்கையோடு பாடுங்கள். இதெல்லாம் நான் 2-3 பேருக்கு அடியன் சொற்பொழிவில் சொல்லி இந்த பாடலை நம்பிக்கையோடு பாடி
திருமணம் கைகூடியவர்கள். பத்திரிக்கைலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேடை நிமித்தமாக ஒருத்தரை சும்மா ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் சத்தியம் இருக்குமோ அதுதான் பல காலம் இருக்கும். ஒரு அபிராமி அந்தாதியும் திருமுறையும் மாணிக்கவாசகருடைய திருவாசகமும் நம்முடைய திருப்புகளும் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா அதில் சத்தியம் இருக்கும். சத்தியம் இல்லாத உண்மை இல்லாத எந்த ஒரு விஷயமும் ஒரு சில மாதங்கள் கூட தங்காது. அதனால் இவ்வளவு காலம் இருக்கும். இது எல்லாமே அமுத மொழிகள், மந்திர வார்த்தைகளால் அவர் கட்டியிருக்கார் மாலையை. தமிழ் வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள், அதற்கான சக்தி நிச்சயம் உண்டு. அதனால் நீலம்கோள் மேகந்தனில்ன்ற இந்த ஒரு அற்புதமான திருப்புகழை பாடி நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கலசமிரு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.